அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அவங்க வந்து ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க, ஓகேவா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. டிஎன்பிஎஸ்சி பற்றி ஒன்றுமே தெரியாமல் இப்போ வந்து காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய பயம் அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இதில் கவர் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து குரூப் 4 பற்றி இவங்க கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம இதில் குரூப் 4 பற்றி மட்டும் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அப்படின்னு 4 டைப்பில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இளநிலை உதவியாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்காக இருக்கலாம், இல்லது விஏஓ, அதுக்கப்புறம் பில் கலெக்டர், இந்த மாதிரி சில போஸ்டிங்க்கு வந்து குரூப் 4ல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்க்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் மட்டும் ஏஜ் லிமிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது குரூப் 4 எழுதுறதுக்காக, சரிங்களா? வெறுமனே நான் 10th மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 அப்படின்ற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஸ்ட்டுக்கும் தகுந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் வேணால் கூட எக்ஸாம் வந்து எழுதலாம். ஏஜ் லிமிட் வந்து நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10th, ஓகேவா? நீங்கள் 10th முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஆனால் 18 வயசு மேலே இருக்கவங்க தான் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் வந்து நான் ஒன்று பண்ணணும். இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா டிகிரியோட மார்க் ஷீட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது 4 தான் வந்து மெயினாக தேவைப்படுது, ஓகேவா? இது 4 இல்லாமல் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அது தவிர நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட தமிழ், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஷார்ட் அண்டோட சர்டிஃபிகேட்ஸு தேவைப்படும். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் காட்ட போகிறீங்க அப்படின்னாலும் அதோட சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவைப்படும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு நெட் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் வீட்லேயே கூட பண்ணலாம். ஃபார் சேஃப்டிக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நெட் சென்டருக்கு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க பண்ணி தருவாங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பாஸ்வேர்டும் ஒரு ஐடியும் தருவாங்க. அந்த ஐடியும் பாஸ்வேர்டும் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் நல்லா பத்திரமா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு உங்களை கேட்குறது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியையும் பாஸ்வேர்டையும் தான் கேட்பாங்க, ஓகேவா? அந்த ரெண்டையும் நீங்கள் எப்போ வந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து நீங்கள் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அந்த ஒன் டைம் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியையும் பாஸ்வேர்டும் கேட்கும். அதை கொடுத்த உடனே நீங்கள் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்பொழுதே உங்களுக்கு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்த அதே டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க, அதோட ஃபோட்டோ கேட்பாங்க, ஓகேவா? இது தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. பிஎஸ்டிஎம் அப்படின்றது என்னென்னா அதுக்கு விரிவாக்கம் பர்சன் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம், சரியா? நீங்கள் தமிழ் மீடியத்தில் மட்டும் படிச்சிருக்கீங்க, தமிழில் தான் வந்து நீங்கள் எல்லா சயின்ஸு சோஷியல் எல்லாம் தமிழ் மீடியமாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து அதுக்கு 20% வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க, தமிழில் மட்டும் படித்து பாஸ் பண்ணவங்களுக்காக. அப்போது நீங்கள் தமிழில் தான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், போய் நெட் சென்டரில் போயிட்டு அப்ளை பண்ணணும். முன்னெல்லாம் வந்து ஸ்கூலில் போயிட்டு அவங்களோட ஹெச்எம் கிட்ட போயிட்டு சைன் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மாற்றிட்டாங்க. நீங்கள் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகலாம்.
அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த சின்ன ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப் வந்து கொடுத்துருப்பாங்க, டிசி மாதிரி. அந்த ப்ரூஃபை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நெட் சென்டரில் போயிட்டு இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து உங்களோட ஸ்கூல் ஹெச்எம்க்கு வந்து போகும். அவங்க வந்து உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு ஆமாம் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்காங்க அப்படின்றது அனுப்பிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அதே நெட் சென்டர்லேயே வந்து வாங்கிக்க முடியும். இன்டர்நெட்லேயே வந்து அது அவைலபிளாக இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பிஎஸ்டிஎம் வந்து வாங்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 20% ரிசர்வேஷன் இருக்குது. அதனால் வந்து அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து அப்ளை பண்ணதை வந்து நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா வந்து படிக்கிறதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 சப்ஜெக்ட் வந்து முக்கியமானதாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூடு மார்க் வந்து நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஒரு 200 கேள்வி வந்து கேட்பாங்க. அந்த 200 கேள்வியில் 100 கேள்வி வந்து தமிழ் வந்து கேட்டிருப்பாங்க, 25 கேள்வி வந்து கணக்கு வந்து கேட்பாங்க. அது தவிர வந்து ஒரு 75 கேள்வி வந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்கு. அப்போ மொத்தம் 300 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து ஆன்சர் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக சிலபஸ். நீங்கள் வந்து நெட்டில் போயிட்டு கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே போதும், சிலபஸ் வந்து வந்துடும். இதுக்கு உங்களுக்கு தேவையான புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற புக்ஸ்லாம் தேவைப்படும். 10th வரைக்கும் தான் அப்படின்னாலும் 12th 11th-லேருந்து நிறைய புக்லேருந்து கொஷின் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அது இல்லாமல் ஜென்ரலாக வந்து டெய்லியும் நியூஸ் பேப்பர் பார்க்குறது, இல்லை வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது முக்கியம். மேக்ஸு பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் மட்டும்தான் கேட்பாங்க. அதை தாண்டி கேட்க மாட்டாங்க. அது இல்லாமல் இப்போ ரீசனிங் அப்படின்னு சொல்லி ஒரு புது டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்குன்னு புக்ஸ் இருக்கும், அதை வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் வந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த புக்கெலாம் வந்து சிலபஸில் வந்து கவர் ஆகுது, எந்தெந்த லெசன் அப்படின்னு தெரிஞ்சு அதை நீங்கள் வந்து ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நல்லா படிச்சுக்கணும். படித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஃப்ரெஷராக இருக்கிற டைமில் நீங்கள் வீட்லேயே படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்றது முடியும். ஆனால் வந்து அதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஏன்னா ஒரு அட்டம் 2 அட்டம் கொடுத்தா தான் என்ன நடக்குது அப்படின்றது புரியும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே ஜெயிக்கணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் சேர்ந்துக்கலாம். ஒரு 2000 3000 கம்மியாக யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட சிலபஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு நாளைக்கு இது படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரித்து கொடுப்பாங்க, என்னென்ன லெசன் படிக்கணும்னு. அப்போ வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட ப்ராக்ரஸையும் உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும். அதனால் ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைமுக்குள்ளே உங்களுக்கு சிலபஸில் முக்கால்வாசி வந்து அவங்களே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற சிலபஸை வந்து நம்ம டிசிப்ளின்டாக படித்தோம் அப்படின்னா போதுமானது. சரிங்களா? இது தவிர எனக்கு புதுசாக என்ன சொல்லணும் அப்படின்றது தெரியல. இதை மட்டும் பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது டவுட் இருக்குது, நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. நீங்கள் தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டே இல்லை, ஆனால் வந்து ஏன் உனக்கு வந்து நீ கேட்ட வேலை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இது வந்து படிக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியல, அதனால் இதை நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகேவா? இது வந்து ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளோட எக்ஸாமில் 10th 12th எழுதுறதுலாம் வந்து பொது தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல 100 கேள்விக்கு நீங்கள் 30 மார்க் எடுத்தாலே பாஸு. ஆனால் வந்து நீங்கள் 95 85ன்னு எடுத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் அப்படின்றது தான் எய்ம். எக்ஸாம் போட்டியில் 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அதில் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 1000 இடத்துக்கு 2000 இடத்துல வராங்களோ அவங்களுக்கு தான் வேலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் நிறைய முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நல்ல
நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்றது முக்கியம். எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது கிடையாது. ஓகேவா? குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 90 மார்க் எடுத்தாலே பாஸ் 300க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில். ஆனால் 90 மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, 260க்கு மேலே மார்க் எடுத்தவங்களுக்கு தான் வேலை கிடைக்குது. ஓகேவா? அதனால் நம்ம வந்து எவ்வளோ அதிகமாக மார்க் எடுக்கிறோம் அப்படின்றது, நம்ம ரேங்க்கில் எவ்வளோ முன்னாடி வரோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து வேலை உண்டு. அது வந்து நம்மளுக்கு பிடிச்ச வேலை அப்படின்றதுலாம் உண்டு. சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே படிக்கும் பொழுதே நல்ல ஸ்கோர் எடுக்கணும், நல்ல ரேங்க் எடுக்கணும், ஃபஸ்ட்டு டே வந்து போகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட் டே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நல்ல ஸ்கோர் வந்து எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா, ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்தவங்கள தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க, ஸ்டேட் செகண்ட் எடுத்தவங்கள செகண்ட் கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம ஒரு டைமும் நம்ம ஒருத்தவங்களுக்கு பின்னாடி போகும்போது அவங்க வேலையை எடுத்துகிட்டு மீதி வேலை தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல ரேங்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன வேலை கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் கடைசியாக போனீங்க அப்படின்னா அவங்க எதெல்லாம் மீதி வச்சுருக்காங்களோ அதில் இருக்கிறது ஒன்று தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு சலிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கவுன்சிலிங் போயும் கிடைக்காததுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இப்போ ஆரம்பிக்கும் பொழுதே வந்து என்ன பண்ணணும்? நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றத மட்டும் எய்ம் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் நீங்கள் ஒரு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த 1 மணி நேரத்தை ப்ராப்பராக செலவு பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஓகே, ஒன்றும் காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. நம்ம ஏற்கனவே ஸ்கூலில் படித்த விஷயத்தை தான் திரும்பி படிக்க போகிறோம். அப்போ நம்ம புக் பேக்குக்கு மார்க்குக்காக படித்தோம், இப்போ அதை புரிஞ்சு படிக்கணும். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.